ஸோ இந்த ஃபிக்மா ஃபைலில் வந்து நான் கேஸ் ஸ்டடியோட டெம்ப்ளேட் வச்சுருக்கேன். லைக் 2 டெம்ப்ளேட் வச்சுருக்கேன். எது செட் ஆகும்னு பார்த்துட்டு அதில் சைட் பை சைடு எழுத ஆரம்பிச்சிருக்கேன். லைக் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, அப்புறம் டார்கெட் ஆடியன்ஸ், ஸோ எதெல்லாம் வேணும் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கோ அந்த மாதிரி 2 இருக்குது. ஸோ எது செட் ஆகும் ஓகே. அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் ப்ராஜெக்டோட கோல்ஸ், யூசர் ப்ராப்ளம்ஸ், நம்ம ஐடியேஷன் லைக் ஐடியாஸ்லாம் என்னென்னலாம் யோசிச்சுட்டு இருக்கோம், அந்த மாதிரி பாசிபிள் சொல்யூஷன்ஸ். ஸோ இதெல்லாம் காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃபைலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கேஸ் ஸ்டடி எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து அப்படியே பிஹான்ஸில் போடுறதுக்கு. இதையும் அந்த மேம் அந்த அஃபினிட்டி மேப்பிங் பண்ணிடுங்க. ஓகே பார்க்குறேன். Diet plan and tracking, personal coach. ஓகே. அது 2 யூசர் இது நேற்று நீங்கள் பண்ணிட்டீங்க. மிச்சம் 4 நான் பண்ணேன். இது கீழே இருக்கிறது 2 ஃபீமேல்ஸ், அதனால எடுத்தேன். ஸ்ட்ரகிள் வந்து நம்ம அந்த பெயின் பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஒரே விஷயம்னா ரிப்பீட் பண்ண வேண்டாம். மூணு யூசர் வந்து அது மாதிரி போட்டிருந்தாங்க, அதனால அப்படி எடுத்து போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த யூசர் வந்து ஒரே இது தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு வாட்டி இருந்தாலே போதும். ஓகே. 3 யூசருமே சேமாக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால ஒன்று வச்சா போதுமாங்க? ஏன்னா அவங்க மட்டும்தான் இது ஃபீச்சர்ஸில் போட்டிருந்தாங்க. ரிப்பீட்டடாக இருக்கிறது வேணாம். வேறு வேறு யூசர் ஒரே இது சொல்லியிருந்தாங்கன்னா அது வேண்டாம். ஒரு வாட்டி இருந்தால் போதும். டெமோகிராஃபிலே ரிப்பீட்டடாக நிறைய இருக்கு. இந்த 3மே ரிப்பீட் டைமிங்கும் டூரேஷன்.
சரி ஓகே. நம்மளுக்கு வந்து நிறைய யூசர்ஸ் கிட்ட இருந்து வேறு மாதிரி கிடைக்கல டேட்டாங்கிறனால நம்ம ரிப்பீட்டட்னாலும் பரவாயில்லன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரியே இருக்கட்டும். ஸோ எவ்வளோ பேர் எவ்வளோ சொல்லியிருக்காங்கங்கிற மெஜாரிட்டி நம்மளுக்கு தெரியும். இம்பார்ட்டன்ஸ் ஸோ இவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுறாங்கங்கிறது அதுக்காக வச்சுக்கலாம் நம்ம. ஓகே. எது மேம் அந்த இது சொல்கிறீங்களா? ஃபியூச்சர்ஸில் ஏதாவது சொல்கிறீங்களா? ஆமாம். இதில் யூசர் கோல்ஸ்லேயும் நம்ம நிறைய ரிப்பீட்டடாக இருக்குல்ல, பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும். ஆமாம். சரி. இதுக்கு என்ன டைட்டில்? அந்த இது மூணுத்தையும் மெர்ஜ் பண்ணி போட்டோம் மேம். டூரேஷனும் ப்ரிஃபர்ட் டைமிங் எல்லாத்தையும். அதனால இப்போ அவங்களால எவ்வளோ டாஸ்க், இப்போ மார்னிங் டைம்ல அவங்களால டாஸ்க் பண்ண முடியும். ஓகே. ஈவினிங் நைட் ஆகுமோ அவங்களுக்கான கமிட்மெண்ட் வருமோ எப்படியும் வீக்லி ஒரு 1 or 2 வைஸ் ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்கும். இப்போ மார்னிங்னா ஷெட்யூல் டைமிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அது இதுதான் வேல்யூபிள் ஃபீச்சர்னு சொல்லி சும்மா போட்டேன். அதே மாதிரி இங்கேயும் அதே என்ன டைட்டில் கொடுக்குறதுன்னு தெரியல. அந்த யூசர் கோல்ஸ்லையும் கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஒன் யூசர் கோல். ஆமாம், அது இங்கே தேர்ட் ஒன்று இருக்குல்ல கீழே லாஸ்ட்டில் ஒன்றே ஒன்று. இது வேல்யூபிள் ஃபீச்சர் யூசர் கோல்லேயே லாஸ்ட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஒன்றே ஒன்று. இப்போ இதுக்கு என்ன டைட்டில் கொடுக்குறதுன்னு தெரியல. இப்போ இது வந்து ஃபீமேல்ஸ் மட்டும் 2 பேர் வந்து அவங்களுடைய இதில் கொடுத்துருக்காங்க. கோல்டில் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னு. இது வந்து என்ன டைட்டில் கொடுக்குன்னு தெரியல. இதையே நீங்கள் அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் ஆட் பண்ணியிருக்கீங்க இந்த யூசர் கோலில். வெயிட் லாஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் தானே? இல்லை, வெயிட் லாஸ் இருக்கிறதால அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதால இப்போ அது அவங்களோட கோலாக இருக்குன்ற மாதிரி மீன் பண்ணுறோம். ஓகே. இப்போ அவங்க அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க, அதனால வெயிட் ஓவர் வெயிட் ஆயிருக்கு. இப்போ அவங்க கோல் வந்து வெயிட் லாஸ், அது மாதிரி மீன் பண்ணி போட்டேன். இதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கோல்னு ஆட் பண்ணலாமா டைட்டில்? அதுக்கு என்ன டைட்டில் கொடுக்குறதுன்னு தெரியல. அவங்க அதான் அப்படியே வச்சுட்டு அது அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலும் இல்லாமல் இதையும் நம்ம வந்து ஃபேட் லாஸ் கோல்ஸ்னு வச்சுக்கலாம்.
ஃபர்ஸ்ட் அது மாதிரி தான் நான் போடலான்னு பார்த்தேன். ம். அப்புறமா தான் அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கு. ஓகே, மற்றதெல்லாம் ஓகே மேம். பர்ஃபெக்டாக இருக்கு. அந்த வேல்யூபிள் ஃபீச்சர்லயும் அப்படியே விட்டேன் மேம். அது சும்மா அப்படியே காப்பி பண்ணி இங்கே வச்சுட்டேன். இதுக்கு என்ன டைப் கொடுக்குறதுன்னு தெரியல. அது இதே இருக்கட்டும். அது இப்படியே இருக்கட்டும். சரி. இன்னும் நான் இது மட்டும் பண்ணல மேம். பர்சோனா மட்டும் ரெடி பண்ண டைம் இல்லை. ஓகே ஓகே. ஸோ நேற்று கிளாஸில் வந்து நம்ம இந்த யூசர் ஜேர்னி மேப்பை பார்த்தோம். அதில் வந்து கரண்ட் ஸ்டேட் அப்படின்னா இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் யூசர் என்ன எக்ஸிஸ்டிங் ஆப்ஸில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கரண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். அண்ட் ஐ மீன் இந்த ஃப்யூச்சர் ஸ்டேட்டில் வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா யூசரோட ஜேர்னி எப்படி இருக்கும் கம்ப்ளீட்டாக அப்படிங்கிறத மேப் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு அண்ட் இதை பற்றி பார்த்தோம் எஸ்டர்டே கிளாஸில். அண்ட் இப்போ வந்து ஒரு யூசர் ஜேர்னி மேப் கரண்ட் ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயில்டாக இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். லைக் தெர் இஸ் அ பர்சன் நேம்டு ஜேன் அண்ட் அவங்களோட ஜேர்னி தான் இது. ஃபஸ்ட்டு வந்து அவேர்னஸ் ஸ்டேஜ், விச் மீன்ஸ் அவங்க வந்து ஹெட்ஃபோனில் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியான சவுண்டு இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ரியலைஸ் பண்ண உடனே அவங்களோட எமோஷன் எப்படி இருக்குது, ஷீ இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அண்ட் அவங்க வந்து பெட்டரான சவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து அவங்களோட பெயின் பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா அந்த குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுறதும் அண்ட் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதும் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெட்ஃபோனோட குவாலிட்டி அவங்க ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமா சரி வேறு ஹெட்ஃபோன்ஸ் ஆன்லைனில் பார்க்கலாம், நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ் ஆன்லைனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ ஷீ இஸ் கன்சிடரிங் மெனி ஆப்ஷன்ஸ். ஸோ அது வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ். ஸோ என்னென்ன ஹெட்ஃபோன்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறது வந்து ஓகே வாங்கலாம். 1 செகண்ட். நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் ஒன்று பண்ணியிருந்தோம் மேம், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்காக ஒன்று இதே மாதிரி ஒன்று ஃபுட்டு வச்சுக்கிட்டோம். அல்ல அது ஃபிட்னஸ் ஆப் கீழே இருக்கு பாருங்க. ஃபிட்னஸ் ஆப்னு போட்டிருக்கலாம் மேம், டைட்டில் கீழே இருக்கு பாருங்க. இதுவா? user tries need guidance. இதை வந்து இன்னும் எலாபரேட் பண்ணி லைக் அவங்களோட எமோஷன் என்ன அண்ட் அந்த ஸ்டேஜ் என்ன அந்த நேம் அதை இதே இந்த எலாபரேட் பண்ணி இந்த மாதிரி ஜேர்னி மேப்பாக க்ரியேட் பண்ணணும். ஓகே ஓகே. ஆனால் இதுவும் அதுவும் ஒன்று தானே? ஆமாம் ஆமாம், இதுவும் அதுவும் ஒன்று தான். பட் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதிட்டா போதும். சரி ஓகே. இது நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி பண்ணோம் அது நினைக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த எல்லாமே பார்த்துருக்கோம்ல, காம்படிட்டிவ் அனாலிசிஸ் அப்புறம் அஃபினிட்டி மேப்பிங், அதிலிருந்து நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால் இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் அதையும் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் இதே எலாபரேட் பண்ணியும் இதே தான் இப்போவும் இருக்குது, எதுவும் மாறல அப்படின்னா இதையே கூட எலாபரேட் பண்ணி எழுதிடலாம். அப்போ யூசர் ஜேர்னி நம்ம இப்போ பண்ணால் கரெக்டாக இருக்குமா? ஃபஸ்ட்டே நம்ம அந்த ஸ்டேஜில் பண்ணுறதா அப்போ இந்த ஸ்டேஜில் பண்ணிடலாம்? ஆமாம், இந்த ஸ்டேஜில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ
ஸோ இப்போ வந்து கன்சிடரேஷனில் நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பார்த்தா நிறைய சாய்ஸஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எதுலேருந்து வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட எமோஷன். லைக் அவங்க வந்து ஷீ இஸ் எக்ஸைட்டட் ஃபார் அன் அப்கிரேட். லைக் அவங்க ஹெட்ஃபோன் வந்து அப்டேட் ஆகப்போகுது அப்படிங்கிறத நினச்சி தோ ஷீ இஸ் எக்ஸைட்டட், இருந்தாலும் நிறைய சாய்ஸஸ் இருக்குதுன்னு ஓவர்வெல்ம்டாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. லைக் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயும் இருக்காங்க. அண்ட் இதில் வந்து டச் பாயிண்ட்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த கன்சிடர் பண்ணுற ஸ்டேஜில் அவங்க ரிவ்யூஸ் பார்க்குறாங்க, எப்படி அது சாய்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரிவ்யூஸ் பார்க்குறாங்க, பிராண்டோட வெப்சைட் பார்க்குறாங்க, அப்புறம் டிஸ்கஷன் லைக் ஃபோரமில் வந்து இந்த ரெட்டிட்டு கோரா அதிலெல்லாம் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா ஷீ இஸ் மேக்கிங் அ டெசிஷன் டு பை ஃப்ரம் அ டாப் ரேட்டட் மாடல். அந்த பிராண்டோட வெப்சைட்டில் இருந்தே வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு ஷீ இஸ் கான்ஃபிடென்ட். பிகாஸ் பிராண்டோட வெப்சைட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரஸ்ட் வர்த்தியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஷீ இஸ் ஹேவிங் கான்ஃபிடென்ஸ். அந்த ஸ்டேஜில் வந்து எமோஷன் கான்ஃபிடென்ஸில் இருக்குது. அண்ட் இப்போ வந்து கடைசியில் பார்த்தா அதில் ஹிடன் சார்ஜஸ் இருக்குது. அண்ட் செக் அவுட்டில் வந்து ஸ்டாப் ஆகுற மாதிரி பேமெண்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது வந்து அவங்களோட பெயின் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஈவன் தோ ஷீ இஸ் ஃபேஸிங் தட் ஸ்ட்ரகிள், அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்திருக்கு. அப்புறம் இந்த டைமில் அவங்களோட எமோஷன் எப்படி இருக்கும், நியூட்ரலாக இருக்கும். பிகாஸ் ஹெட் அண்ட் ஃபீஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருக்கு. ஆஃப்டர் த பர்ச்சேஸ் அவங்க வந்து இந்த சவுண்ட் குவாலிட்டியை செக் பண்ணி ஷீ இஸ் லவ்விங் தேட் ஆஃப்டர் அன்பாக்சிங். ஸோ அப்போ அவங்களோட எமோஷன் வந்து ஸோ ஷீ இஸ் சாட்டிஸ்ஃபைடு. பிகாஸ் அவங்களோட நீடு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படிங்கும் போது ஷீ இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் அந்த டைமில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஈஸியாக செட்டப் கைடு ஏதாவது கொடுத்தோன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வாரண்டிக்கு ஏதாவது அட்வான்டேஜஸ் இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஷீ இஸ் லீவிங் அ பாசிட்டிவ் ரிவ்யூ. அது பிடிச்சிருக்குங்கிறதுனால மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பாசிட்டிவ் ரிவ்யூ போடுறாங்க. ஸோ அப்போ என்ன பெயின் பாயிண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தா, ரிவ்யூ சப்மிஷன் வந்து அந்த வெப்சைட்டில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்த ஹெட்ஃபோன் வாங்குறதுல ஒரு யூசர் ஜேர்னி. லைக் மேபி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு ஒரு சினாரியோ மாதிரி இது எடுத்துருக்கலாம். அண்ட் இது வந்து ரியல் லைஃப் ஜேர்னி மேப்க்கு 2 எக்ஸாம்பிள். ஒன்று வந்து ஸ்பாட்டிஃபை மியூசிக் ஷேரிங் அண்ட் இன்னொன்று அமேசான் செக் அவுட் ப்ராசஸ். ஸோ ஒரே ஒரு ஃப்ளோ லைக் யூசர் ஃப்ளோ எடுத்துகிட்டு அதிலேருந்து நம்ம ஜேர்னி மேப்பாக க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து இது ஸ்பாட்டிஃபைல வந்து யூசர்ஸ் ஆர் மோர் லைக்லி டு ஷேர் மியூசிக் வந்து அவங்க வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அது வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்ஸ் தட் ஃபீச்சர் காட் ரிலீஸ்டு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவங்க டிஸ்கவர் பண்ணுறாங்க அண்ட் தென் ஓகே அந்த மியூசிக் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணுறாங்க சர்ச் பண்ணி. அண்ட் அதுக்கப்புறமா அதை அவங்க கேட்டுட்டு இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஷேர் பண்ணதுக்கப்புறமா அந்த சாங்கில் இருந்து மேபி வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுவாங்களா, ஸோ தே குட் டிஸ்கஸ். இதில் வந்து காமனான ரிவீல்டு கன்சர்ன் அபவுட் லைக் மியூசிக் டேஸ்ட் என்ன மாதிரி அப்படிங்கிறது ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷேர் பண்ணாங்க இன்னொருத்தவங்க கிட்டனா அந்த மாதிரி இருக்கும். அண்ட் திஸ் லெட் டு ரீடிசைன் ஷேரிங் யூஐ வித் கிளியர் ஃபீட்பேக். ஸோ அதனால் அந்த ஃபீச்சர் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத ரீடிசைன் பண்ணுறதுக்கு we'll have to get the feedback and needs of the user. திரும்ப ஒரு வாட்டி ரீகன்சிடர் பண்ணிவிட்டு அந்த ஃபீச்சர் ஆட் பண்ணலாமா இல்லை வேறு மாதிரி ரீடிசைன் பண்ணணுமா அப்படிங்கிறது we need to think upon. இப்போது இந்த லிசனிங் பண்ணுறப்போ ஷேர் பண்ணுறதால இப்போ அவங்களோட மியூசிக் ஜட்மெண்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது அப்படின்றீங்களா? அதனால நம்மளுக்கு வந்து அதுல இருந்து ரீடிசைன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது அப்படின்ற
ஸோ அமேசானில் வந்து நம்ம செக் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஹோம் பேஜில் இருந்தும் வாங்கலாம், இல்லை அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜில் இருந்தும் வாங்கலாம், இல்லை ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜில் இருந்தும் வாங்கலாம். ஸோ அது எப்படி இதோட ஜேர்னி இருக்குன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட நீட் மேபி இது கண்டிப்பாக வேணும்னு இல்லாமல் ஜஸ்ட்டு அமேசான் வெப்சைட் போன உடனே அவங்க பார்க்குறத வாங்கலாம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பைக் கொடுத்து அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்துடும். அதே இது வந்து கண்டினியூஸாக ஒரு லூப் மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ இப்போ வந்து சக்ஸஸ் மெட்ரிக்ஸ் எந்த ஸ்டேஜில் இருந்து வேணாலும் நம்ம ட்ராக் பண்ணலாம். அது ஹோம் பேஜில் இருந்து கூட டைரெக்டாக செக் அவுட் ஒன் கிளிக் செக் அவுட் பண்ணலாம், ஆர் அது எந்த பேஜில் இருந்து வேணாலும் பண்ணலாம். ஸோ சக்ஸஸ் மெட்ரிக்ஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க பார்க்கலாம். இப்போ ஏன் இந்த மாதிரி நமக்கு வந்து எந்த இடத்துலேருந்து வாங்கலாங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து அமேசானில் எப்படி வந்ததுன்னா, ஒன் கிளிக் ஆர்டரிங். ஸோ இப்போ சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து டைரெக்டாகவே நம்ம பே பண்ணி வாங்கிடலாம். ஆனால் இப்போ வந்து மொபைல் ஃபோன் ஒரு லேப்டாப் அந்த மாதிரி ஹையர் ப்ரைஸ்டான ஐட்டம்ஸ்க்கு வந்து ஒன் கிளிக் பர்ச்சேஸ் இருக்காது. அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக செக் அவுட் பண்ணிட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது இன்ஸ்டண்ட்டாக வாங்கிடலாம் அப்படிங்கிறது யூஸரோட மைண்ட் செட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செக் அவுட்டும் அமேசானில் இருக்கும். ஸோ இப்போ எப்படி நம்ம அதோட யூசர் ஜேர்னி மேப்பை வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும். பட் காமனாக இந்த மாதிரி ஸ்டேஜஸ் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு இருக்கும். டேபிள் ஃபார்மேட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் டிஸ்கவர், ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது டிஸ்கவர் ஒரு அவேர்னஸ் ஸ்டேஜில் தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகே, வந்து ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் எது சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எவாலுவேட் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒன்ஸ் அந்த கம்பேர் பண்ணதுக்கப்புறம் அவங்க அதை பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. மேபி அதில் வந்து டச் பாயிண்ட்ஸ் இருக்கும், விச் மீன்ஸ் அந்த ரிவ்யூஸ் பார்க்குறது, இல்லை மற்ற கஸ்டமர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அண்டு கம்பேரிசன் வந்து வேறு கம்யூனிட்டி ஃபோரமில் பார்க்குறது, அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு அண்ட் அந்த டைமில் அவங்களோட எமோஷன் எந்த மாதிரி இருந்தது அது எல்லாமே இந்த இதில் மேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பர்ச்சேஸ் வரும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க அந்த ப்ராடக்டை. பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களோட டச் பாயிண்ட்ஸ் என்னவாக இருக்கும், அவங்க வந்து இந்த ஆர்டர் ட்ராக்கிங் பண்ணுவாங்க. அப்புறம் ஆர்டர் வரலை அப்படின்னா அந்த ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பாங்க, லேட் ஆகுது, டிலே ஆகுது அப்படின்னா. அப்போ அந்த டைமில் அவங்களோட டச் பாயிண்ட் என்னவாக இருக்கும், கஸ்டமர் சப்போர்ட் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ப்ராடக்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த டைம்லேயும் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா, இல்லை அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லையா அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம தான் வந்து அதுக்குள்ளே இந்த ஸ்டேஜஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா திங்ஸையும் மேப் பண்ணணும். ஆமாம், சரி. இப்போ இந்த டேபிள் ஃபார்மேட் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து இ-காமர்ஸ் சைட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை இந்த வேர்டிங்ஸை சொன்னேன். ஆனால் இது ஃபிட்னஸ் ஆப்புக்கும் இது செட் ஆகுது. ஆமாம், அவங்க வந்து ஃபிட்னஸ் பிளான் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அதை ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பிளான் அவங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லை வேறு பிளான் போகணுமா அப்படிங்கிறது எவாலுவேஷன். டிஸ்கவர்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஆப்பை யூஸ் பண்ணுறோன்றது அவங்க சர்ச் பண்ணுறாங்க. ஆமாம், இல்லை வேறு யார்கிட்ட இருந்தாவது வேர்ட் ஆஃப் மவுத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியோ அந்த மாதிரி ரெஃபர் பண்ணியோ அந்த மாதிரி கூட டிஸ்கவர் பண்ணலாம். எப்படி அந்த ஆப்பை டிஸ்கவர் பண்ணுறாங்கன்றது எவாலுவேட்னா அதுக்கு ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸு. அண்ட் அது அவங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அது அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபிட்னஸ் ஆப்புக்கும் ஒர்க் ஆகும், செட் ஆகும். இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக வந்து டேபிள் ஃபார்மேட் தான் எல்லா ஆப்ஸ்க்குமே யூஸ் பண்ணுவோம்.
டைம்லைன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஜேர்னி மேப். வெறுமனே இந்த ஸ்டேஜஸ் தான் இருக்கும். அதில் வந்து என்னென்னலாம் டச் பாயிண்ட்ஸோ வெறும் டச் பாயிண்ட்ஸ் மட்டுமே ஆட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இல்ல புரியல கேக்குது. டேபிள் ஃபார்மேட் தான் நம்ம வந்து யூஸ்வலாகவே எல்லாத்துக்குமே ப்ராஜெக்ட்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த டைம்லைன் ஓகே ஃப்ளோவில் வந்து வெறுமனே டச் பாயிண்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டைட்டில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வெறும் டச் பாயிண்ட்ஸ் மட்டுமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ரிசர்ச் ஓகே வந்து எந்த இடத்துல ஓகே டைம்லைன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த மாதிரி. டைம்லைன் யூசர் இந்த மாதிரி ஓகே ஓகே ஃபுல்லாக ஒவ்வொரு இடத்துலையும் டச் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு டைம்லைன் யூஸ் பண்ணுவோம். இதுக்காக எந்தெந்த ஆப் மேம் அது யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நிறைய இருக்குது அப்படின்னா வெறுமனே வாட்ஸ்அப் மாதிரின்ற ஒரு ஆப்புக்கு யூஸ் பண்ணலாம்ல டைம்லைன் இல்லையா? லைக் இன்ஸ்டாகிராம் மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணலாம். ஓகே நிறைய டச் பாயிண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க ஆப் அப்படின்னா. பேடிஎம் அந்த மாதிரி என்ற இது வந்து எந்த ஆப்புக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு வேணும் இது கண்டிப்பாக நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். லைக் எந்த எந்த இடத்துக்குலாம் யூசர் போவாங்க அப்படின்னு இன்டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா அது பண்ணலாம். லைக் இதில் வந்து எது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத வந்து டார்க்காக ஆட் பண்ணிடலாம். லைக் இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குல்ல, ஸோ அது வந்து லெஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் டார்க்காக இருக்கிறது வந்து கண்டிப்பாக இங்கே போவாங்க. கிரிட்டிக்கலான டச் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அண்ட் எந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிறாங்க, லைக் அதுக்கப்புறமா வந்து ப்ரொசீட் பண்ணலை, அதுவும் வந்து இதிலே தெரிஞ்சிடும். எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, லைக் அந்த இடத்துல வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை ஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம இது பண்ணலாம். எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ பெயின் பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல யூசர் ஸ்ட்ரக் ஆகிருக்காங்க அப்படின்னா அது ஏன் அப்படிங்கிறத நம்ம இதில் மேப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ரெண்டுமே இது யூஸ் பண்ணுமா இல்லை ஏதாச்சும் ஒரு ரெண்டுத்துல ஒன்று எடுத்தா? ஏதாவது ஒன்று எடுத்தால் போதும். இப்போ வந்து இந்த ஸ்விம் லேன் வியூ வந்து வேறு லே அவுட்டில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லேனாக இருக்கும். ஸ்விம் லேனுங்கிறதுல வந்து ஹாரிசான்டல் ரோஸ் ஸ்விம் லேன் எப்படி இருக்குமோ அது மாதிரி லைக் எல்லாமே லெஃப்டில். அண்ட் இதில் வந்து யூசர் ஆக்ஷன்ஸ் என்ன ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பண்ணுறாங்க, யூசரோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் அவங்க டைரெக்டாக எப்படி ஆப்போட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அண்ட் பேக் ஸ்டேஜில் வந்து அவங்களோட இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குது அந்த மாதிரி. லைக் யூசர் வந்து சிஸ்டமோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே சொல்லணும். அது மாதிரி ஃப்ளோ யூசர் ஃப்ளோ மாதிரி வருது. பட் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஜஸ்ட்டு அது ஒன்று தானே டைம்லைனும் இது ஒன்று தானே, அது டச் பாயிண்ட்டு இது வந்து நம்ம யூசர் ஃப்ளோ மாதிரி போகிறோம். ஆமாம், ஆனால் இது ரெண்டுமே நமக்கு வேணாம். நம்ம வந்து டேபிள் ஃபார்மேட்டில் போகிறோம். ஏன்னா இதை வந்து காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது.
ஓகே இது சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் எப்போ இது யூஸ் பண்ணுவோங்கிறது இதில் இருக்குது. லைக் ஓகே கம்பேரிசனுக்காக பிகினர் ஒர்க் ஷாப் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் கம்பேரிசனுக்காக நம்ம டேபிள் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்டோரி டெல்லிங்கை நம்ம ஹைலைட் பண்ணணும், இல்லை எந்த இடத்துல வந்து அதிகமாக யூசர் எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகிறாங்க, இல்லை ஸ்டாப் ஆகுது அந்த ஸ்டேஜில் அவங்க வந்து ப்ரொசீட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டைம் லைன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ஸ்விம் லேன்ஸ் வந்து கிராஸ் டீம் கொலாபரேஷன், லைக் நம்ம வந்து டெவலப்பர்ஸோட ஒரு ப்ராடக்ட் மேனேஜர்ஸோட கொலாபரேட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. மாத்தி மாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். ஸோ when it comes to யூசர் ஜர்னி மேப் நம்ம வந்து நிறைய ஸ்டேஜஸ், நிறைய டச் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. லைக் எல்லாத்தையும் ஆட் பண்ண வேணாம். கொஞ்சம் எல்லா ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தாங்களா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே இட் வில் பி பெட்டர். ஸோ நிறையா இருந்துச்சுன்னா இட் மேக்ஸ் இட் அன்ரீடபிள். அண்ட் இக்னோரிங் எமோஷன்ஸ். ஸோ வெறுமன ஆக்ஷன்ஸை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவங்க எமோஷனாக லைக் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கங்கிற அவங்க எமோஷ்னல் கண்டெக்ஸ்ட்டை கன்சிடர் பண்ணலை அப்படின்னா நம்மளால் வந்து எம்பத்தியோட டிசைன் பண்ண முடியாது. அதனால் எமோஷன்ஸ் இக்னோர் பண்ணக்கூடாது. அண்ட் ரிசர்ச்சை ஸ்கிப் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஜஸ்ட் அசம்ஷன்ஸ் வச்சு மட்டும் போகாமல் யூசரோட டேட்டா, ரியல் டேட்டாவில் இருந்து போனால் இன்னும் அக்யூரேட்டான டிசைன் நம்மளால் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக யூசருக்கு வந்து அப்போ நம்ம இதுக்கு ரிசர்ச் பண்ணுறதுன்னா இப்போ அந்த டைம்லைன் அதெல்லாம் வந்து நம்ம டச்சிங் பாயிண்ட்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம அது கிடைக்கும் உங்களோட அதோட இதுக்கு வந்து இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் மாதிரி பண்ணியிருந்தா நம்ம அவங்கக்கிட்ட அதை வேணால் ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வாக் த்ரூ மாதிரி கூட கேட்டிருக்கலாம். பட் இப்போ இருக்குல்ல நம்மக்கிட்ட டேட்டா அஃபினிட்டி மேப்பிங்கில் இருந்து அந்த டேட்டாவை வச்சு நம்ம பண்ணலாம். இது டேபிள் ஃபார்மேட். டைம்லைனுக்கு வேறு மாதிரி நம்ம அந்த குவாலிட்டேட்டிவ் பண்ணியிருக்கலாம். அத டைம் லைனுக்கு தான் நான் கேக்குறேன். இப்போ டைம் லைன்னா நம்ம டச் பாயிண்ட் தான மோஸ்ட்லி எடுக்கிறோம். ஆமா. அப்போ ரியல் யூசர் யூஸ் பண்றத பொறுத்து பார்த்தா தானே நம்மளுக்கு ஒரு ஆமா, அது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் நம்ம பண்ணியிருந்தா டைம் லைன் பண்ணியிருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன் இதை வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க டைம் லைன் அண்ட் ஸ்விம் லைன் வந்து. ஸோ டேபிள் ஃபார்மேட்னா நமக்கு ஆல்ரெடி இருக்குது ரிசர்ச் டேட்டா, அதனால் இது நம்ம பண்ணலாம். Mixing data and assumptions, not clearly separating what's known from what is guessed. So there needs to be a separation between நம்மளுக்கு என்ன தெரியும் அண்ட் எது வந்து உண்மையான டேட்டா அப்படிங்கிறத வந்து we need to clearly separate and creating maps in isolation. ஸோ கிளைண்ட்ஸ் கூடயும் இன்வால்வ் பண்ணி இந்த டச் பாயிண்ட்ஸ் கரெக்டாக அப்படிங்கிறது we need to ஆஸ்க். அண்ட் அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரியும். அதனால் when it comes to projects in the companies அதுக்கும் நம்ம வந்து கிளைண்ட் கூடயும் we need to ask for review. வந்து ரொம்ப ஜென்ரலாக ஒரு யூசர்ஸ் வந்து செக் அவுட் டைமில் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப கொடுத்துட்டோன்னா அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லை அண்ட் எந்த எவிடன்ஸுமே இல்லை, ரொம்ப ஜென்ரலாக இருக்குது. அப்போனா தட் இஸ் திங் விச் வி ஷுட் நாட் டூ. இதை அவாய்ட் பண்ணணும். அண்ட் வாட் வி நீட் டு டூ இஸ் 3 out of 5 users hesitated at payment options, expressing uncertainty and அபவுட் செக்யூரிட்டி. ஸோ எதனால் இந்த செக் அவுட்டில் வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகாமல் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த ட்ரஸ்ட்டு இல்லை, லைக் இது ஆப்பை நம்பி நம்ம பே பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து எப்படி கிடைக்கும் இந்த டேட்டா? நம்ம குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ண தான் கிடைக்கும். ஸோ அதில் தான் லைக் அந்த டைம்லைன் வியூ பண்ணணுன்னா நம்ம அந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் எப்படி அவங்களோட பிஹேவியர் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே ஓகே. அப்போ நம்ம இப்போ குவாலிட்டி தானே சொல்கிறீங்க? குவாலிட்டி
டேட்டா. இப்போ நம்ம அப்போ அவங்க யூஸ் பண்றத பொறுத்து தானே நம்மளுக்கு தெரியும். ஆமாம். இப்போ இல்லாத பட்சத்துல நம்ம அது இல்லாததுக்கு தான் நம்ம வந்து டேபிள் ஃபார்மேட் பண்ணுறோம். ஸோ அதை வச்சே நம்ம இது பண்ணி முடியும். அதுல இருக்கிற பெயின் பாயிண்ட் மட்டும் ஆமாம். அதுலேயே நம்ம தான் எடுத்திருக்கோமே எத்தனை பேர் இந்த இப்போ அஃபினிட்டி மேப்பிங்கில் குரூப் பண்ணியிருக்கோம்ல பெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஓகே. இப்போ நான் என் பர்சனால நான் அதுதானே ஆட் பண்ண போறேன். ஆமாம் ஆமாம் ஸ்ட்ரகிள்ஸ்ல ஆமாம் அதான் அதுதான் பெயின் பாயிண்ட். ஆமாம். அதுல 4-5 இருக்கேன். அதுல மோஸ்ட் இது மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு 3 பர்சனால நம்ம நேற்று பார்த்தோம்ல அதில் நிறைய எழுதலாமே பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சினாரியோக்கு ஏற்ற மாதிரி. சரி ஓகே. ஸோ பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் ஜேர்னி மேப் என்னென்னு பார்த்தா we need to focus on the narrative flow. லைக் அது வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் வேல இருக்கணும். அண்ட் இட் நீட்ஸ் டு கேப்சர் த யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் அதுலேயே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கணும். லைக் இதில் வந்து விஷுவல்ஸும் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து யூசரோட எமோஷன்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வேறு வேறு மாறுதில்ல. அப்போ அதுக்கு வந்து அந்த ஐகான்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் கலர்ஸ் கொடுக்கலாம். லைக் அந்த டெம்ப்ளேட்லேயே இருக்கும் ஒரு கலர் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை கேஸ் ஸ்டடிக்கு எது ப்ரிஃபரபுளான கலரோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஹைலைட் எமோஷன்ஸ், எமோஷ்னல் ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கும். லைக் ஒரு ஸ்டேஜ்லேயும் வேறு வேறு மாதிரி அவங்களோட எமோஷன் இருக்கும்ல. ஸோ அது வந்து ஹாப்பியாக இருந்தாங்கன்னா இட் வில் பி ஹை அண்ட் சேடாக இருந்தாங்கன்னா இட் வில் பி லோ, நியூட்ரலாக இருந்தாங்கன்னா இட் வில் பி இந்த மிடில் ஸ்டேஜ். அந்த மாதிரி வி கேன் டூ த எமோஷ்னல் ஹைஸ் அண்ட் லோஸ். ஸோ அவங்களோட எமோஷன்ஸும் அதிலே வந்து ஹைலைட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்டு இதை வந்து நம்ம பர்சனோட கனெக்ட் பண்ணுற மாதிரி லைக் அதிலேருந்து தானே நம்ம அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு வரோம். அந்த பெயின் பாயிண்ட் நம்ம வச்சுக்கிறதுல இருந்து இந்த யூசர் நம்ம எடுக்கிறோம். அதுதான் நம்ம ஸோ ஜேர்னி மேப் எப்படி இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு பார்த்தா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் வென் வி ஆர் கொலாபரேட்டிங் ஆஸ் அ டிசைனர்ஸ் டீம். அண்ட் ஆக்ஷனபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு இன்க்ளூட் பண்ணணும். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஆப்பில் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது லைக் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிடுவோம்ல ஜேர்னி மேப்லேயே. அதனால டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். லைக் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இட் எவால்வ்ஸ் வித் நியூ ரிசர்ச். ஸோ ஜேர்னி மேப்புமே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடாது. ஒன்ஸ் இது பண்ணி முடித்த உடனேயும் இதுக்கு அடுத்த ப்ராசஸ்லாம் போயிட்டோம் அப்படின்னா கூட அந்த ஆப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திரும்ப வேறு ஏதாவது ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிது டேட்டா அப்படின்னா அப்போ வந்து இந்த ஜேர்னி மேப்பையும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டைரெக்டாக ஃபிக்மாவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் லைக் ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இந்த டேட்டா எல்லாத்தையும் மேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபுட் ஆர்டரிங் ஆப்க்கு இந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கும். டிஸ்கவர் அண்ட் டிசைட், ஆர்டர், பேமெண்ட், வெயிட், ரிசீவ் அப்படின்னா அதில் ஒவ்வொன்றும் என்னென்ன ஆக்ஷன், ஸ்டார்ட்ஸ், எமோஷன்ஸ், பெயின் பாயிண்ட்ஸ். ஸோ எமோஷன்ஸில் வந்து ஹை, லோ அந்த மாதிரி நம்ம மேப் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும். பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதுதான் நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள். அந்த ஹெட்ஃபோன்ஸ் அதுக்கு வந்து அவேர்னஸ் ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்கல்ல அவங்களோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது. ஸோ அதோட எமோஷன்ஸ் என்ன, டச் பாயிண்ட்ஸ் என்ன, பெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இதை ஆட் பண்ணியிருக்கேன் ஷீட்ஸில். நீங்கள் ஒரு வாட்டி நான் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தி இ-காமர்ஸ்க்கு
இப்போ நம்ம வந்து சாம்பிள் போர்ட்ஃபோலியோஸ் பார்க்கலாம். இப்போ யூசர் பர்சோனா அண்ட் ஜேர்னி மேப் பண்ணணும். நெக்ஸ்ட் டாபிக் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் எடுக்கவா இல்லை நம்ம கேஸ் ஸ்டடி எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாமா? இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்ட் பெரிய டாபிக். அது வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பண்ணால் தான் ஆப்பில் என்னென்ன வரும். அண்ட் இப்போ ஃப்ரீலான்ஸ் பண்ணுறோன்னா கூட நம்மளுக்கு என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, எப்படி நம்ம கொட்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஓகே. இப்போ நான் இதுவரை பண்ணதை வச்சு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் ஒன்றும் பர்சோனா ஒன்றும் பண்ணணும், அதுக்கப்புறம் யூசர் ஜேர்னி மேப் பண்ணணும். இதை வச்சு என்னால் ஒரு போர்ட்ஃபோலியோ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? போர்ட்ஃபோலியோ லைக் கேஸ் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ண முடியும். அதான் கேஸ் ஸ்டடியோட டெம்ப்ளேட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்ல, இந்த டெம்ப்ளேட்டில் வந்து நீங்கள் மாற்றி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணதை வச்சு. கேஸ் ஸ்டடினா இப்போ நம்ம பண்ணது எல்லாமே அதில் வந்து அட்டாச் பண்ணுறது கேஸ். ஆமாம். போர்ட்ஃபோலியோன்றது போர்ட்ஃபோலியோங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கேஸ் ஸ்டடிஸ். ஒரு கேஸ் ஸ்டடி அண்ட் இன்னொரு மேபி நீங்கள் வந்து ரீடிசைன் பண்ணுறதுன்னா யூ கேன் டூ. அதுக்கும் வேணால் நான் கொடுக்குறேன் யூஐ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. பட் அது வந்து யூஐ ஸ்டேஜில் வரும். இப்போ நம்ம யூஎக்ஸ் தானே பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து வெறும் யூஎக்ஸ் தான். இது வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கேஸ் ஸ்டடி பண்ண முடியாது. யூஐ டிசைனும் வேணும். மேபி இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வயர் ஃப்ரேம் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு யூஐக்கே போயிட்டீங்க அப்படின்னா பண்ண முடியும். ஓகே ஓகே. அப்போ நம்ம இதுக்கே போயிடலாம் மேம், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்டே போயிடலாம். ஓகே. எல்லாமே போனால் தான் எனக்கும் புரியும். இப்போ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்ட்னா இப்போ நம்ம கலெக்ட் பண்ணது எல்லாமே வந்து ஒரு மேப் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ அது அடுத்தது அதுதானே போகும். ஆமாம். கலெக்ட் பண்ண திங்ஸ் இன்ஃபர்மேஷன் லைக் இன்ஃபர்மேஷன் வந்து பீப்புள் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கான காரணம், ஆப் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறதுனால தான். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கும் போது அது எப்படி அவங்களுக்கு வந்து புரியும். அது வந்து ஆர்கனைஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருந்தா தே மே பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் அவங்க வந்து இன்ஃபர்மேஷனை ஈஸியாக சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ இது ஐஏன்னு இதை சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரை ஒரு வெப்சைட்லேயோ இல்லை ஆப்லேயோ எல்லா கண்டென்ட்டையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல ஐஏ அப்படின்ட்டு சொல்லுவோம். அண்ட் ஸோ யூசர் வேலை வந்து ஈஸியாக அதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும், எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது அவ்வளோ யோசிக்காமல் உடனே அவங்களால ஃபைண்ட் பண்ண முடியணும். அதுக்காக இது வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. அண்ட் இது வந்து ஐஏவோட எக்ஸாம்பிள். ஸோ இன்ஃபர்மேஷன் எப்படி எல்லா இடத்துலையும் கேட்டகரைஸ் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜ்குள்ளேயே வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அண்ட் ப்ராடக்ட்ஸுக்குள்ளே இன்னும் நேரோ டவுன் பண்ணி அதில் சப் கேட்டகரிஸாக கேட்டகரிஸ் அண்ட் ஃபீச்சர்ட் ஐட்டம்ஸ் ப்ராடக்டோட சப் கேட்டகரிஸ் தான் இது. அபவுட்குள்ளே எதுவும் இல்லை. சப்போர்ட்டில் என்ன மாதிரி சப்போர்ட் அவங்க வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த சப்போர்ட் எல்லாமே லைக் குரூப் பண்ணுறோம். எல்லா இன்ஃபர்மேஷனும் எதெல்லாம் ரெலவெண்ட்டாக இருக்கோ, எதெல்லாம் ரிலேட்டடாக ஒன்று இருக்கோ அதெல்லாம் ஒரே குரூப்பில் ஆட் பண்ணுறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரில் வந்து நம்ம கண்டென்ட் எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் குரூப்ஸில். அண்ட் எப்படி ஒவ்வொரு பார்ட்லேயும் அரேஞ்ச் பண்ணுறோம் அண்ட் அதுக்குள்ளே என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இது க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து யூஐ டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, விஷுவல் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஏ க்ரியேட் பண்ணணும். அதனால நம்மளுக்கு தெரியும் என்னென்ன ஸ்க்ரீன்ஸ்லாம் நம்ம டிசைன் பண்ண போகிறோம், அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்னென்னலாம் வரப்போகுது. இப்போ ஹோம் பேஜ்னால் அந்த ஹோம் பேஜ்குள்ளே என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாள் நம்ம டேட்டா ரிசர்ச் பண்ணோம் அண்ட் பெயின் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணோம், ஃபீச்சர்ஸ் அனலைஸ் பண்ணோம். அந்த இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளால் இது க்ரியேட் பண்ண முடியும் ஐஏ. ஸோ இப்போ இந்த கேட்டகரினா இந்த கேட்டகரிக்குள்ளே என்னென்ன வரப்போகுதுங்கிறதும் நம்மளுக்கு இந்த ஐஏ பண்ணும் போதே தெரிஞ்சிடும்.
ஸோ திஸ் எஸ்டாப்ளிஷஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் கண்டென்ட். ஸோ ஒவ்வொரு பேஜ்லேயும் என்னென்ன வருது, எப்படி ஒரு பேஜ் இன்னொரு பேஜோடு ரிலேட்டடாக இருக்கா இல்லை தனித்தனியாக இருக்கா, அண்ட் யூசர் வந்து எந்த இடத்துல இருக்காங்க, எந்த இடத்துக்கு போனால் அவங்க வேணுங்கிற கோல், லைக் யூசரோட கோல் எப்படி அவங்க அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இப்போ அந்த ஸ்லைட் போங்க. இப்போ இங்க ஹோம் ப்ராடக்ட் அபவுட் சப்போர்ட் அப்படின்லாம் இருக்கலாம். இப்போ இன்கேஸ் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணோம்னா இப்போ நம்ம இன்னொரு ஆப்ல இருக்கிறத பார்த்து தான் வைக்கணுமா இல்லை நம்மளே வைக்கலாமா? நீங்கள் அதுக்கு தான் காம்படேட்டர் அனாலிசிஸ் பண்ணீங்கல்ல, ஸோ அந்த காம்படேட்டர்ஸையும் பார்க்கலாம், இந்த ஸ்டேஜ்லேயும் ரீவிசிட் பண்ணலாம். ஸோ அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஐடியாவுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து த்ரூ அவுட் த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் காம்படேட்டர்ஸ் பார்க்கணும், பார்த்துட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் அவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு அது வேணுமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கெல்லாம். ஓகே ஓகே. இப்போ ஃபில்டர்ஸ் மட்டும் நம்ம ஆப்பில் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபில்டர்ஸ்க்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு மாதிரி அப்ரோச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அமேசானில் வேறு மாதிரி இருக்கும், மிந்த்ராவில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து நிறையா ஃபில்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணணும். ஸோ மேபி ஒரு யூசரோட ப்ராப்ளம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா அவங்களால வந்து ஃபில்டர்ஸை ஈஸியாக என்ன வேணுங்கிறது தெரிஞ்சு பார்க்க முடியலை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க, பெயின் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எல்லா ஃபில்டர்ஸ் ஆப், எல்லா இகாமர்ஸ் ஆப்ஸ்லேயும் போய் பார்க்கணும். அப்போ வந்து நமக்கு தெரியும் மிந்த்ராவில் வந்து நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கனால ஒன்று வந்து ஹாரிசான்டலாகவும் வச்சுருப்பாங்க. ஸோ ஹாரிசான்டலாகவும் இருக்கும், வெர்டிக்கலாகவும் இருக்கும். ஸோ அந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணலாமா, இல்லை அமேசானில் இருக்கிற மாதிரி அப்ரோச் ஃபாலோ பண்ணலாமா, இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஃபில்டர்ஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும். காம்படிட்டர்ஸ், இன்டைரக்ட் காம்படிட்டர்ஸாக இருந்தாலும் ரெஃபர் பண்ணலாம். ஆமாம், சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ஆப்பில் இருந்து கூட நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ என்னன்னா இப்போ நம்ம ஒரு பெயின் பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கோம்லமா, இப்போ அது ரிலேட்டடா இப்போ நம்ம அந்த இதுல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் ரெடி பண்ணணுமா கேட்குறேன். இப்போ இன்கேஸ் வந்து இப்போ லாகின் வந்து டஃப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பெயின் பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கோம்னா இப்போ நம்ம அந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் ரெடி பண்ணணுமா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்க கொடுத்துருக்கிறதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஆட் பண்ணிடுவோம்ல. ஸோ அது எந்த பேஜில் வருதுங்கிறத நம்ம இதில் கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் அதெல்லாம் வேணும், நம்ம ஆட் பண்ணணும் டிசைனில் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். பட் அந்த பேஜஸ் எல்லாமே என்னென்ன பேஜஸ்லாம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ரஃபாக ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஜஸ்க்குள்ளே என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிறத அதுக்கப்புறமா ஆட் பண்ணுவோம். ஸோ த்ரூ அவுட் இது ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல் ஆப்புக்கு தான் இருக்க போகுது, வெறும் ஒரு ஃப்ளோக்கு மட்டும் இல்லை. ஆமாம், ஃபுல் ஆப்புக்கு தான் இருக்கும். ஃபுல் ஆப்புக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்றோம், பட் அந்த ஃப்ளோ மட்டும் நம்ம பெயின் பாயிண்ட்க்கு மட்டும் இது பண்றோம். பெயின் பாயிண்ட்டுக்கு அது அந்த ஃப்ளோக்குள்ள லைக் ஃபுல் ஆப் தானே பண்ணுறோம், அந்த இது அதுலேயும் கவர் ஆகிடும்ல, அந்த ஃபுல் ஆப்லேயே கவர் ஆகிடும் அந்த பெயின் பாயிண்ட்டும். அதனால அதை வந்து அதுக்குள்ளே லைக் ஹோம் பேஜ் அப்படின்னு போட்டு அதுக்குள்ளே என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் டிசைன் பண்ணும் போது இதில் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாகவே டிசைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சிம்பிளா ஒரு ஸ்கிரீன் ரெடி பண்ணுவோம், மட்டும் ஒரே ஒரு இது பண்றோம். மத்தபடி நம்ம ஒரு ஃப்ளோவா இது பண்ணுவோம், மொத்த ஆப்பையும் நம்ம ஒரு டிசைன் பண்ணுவோம். இப்போ இந்த ஹோம் பேஜ்னு இருக்குது, இதுக்குள்ளேயே வந்து ஏதாவது யூசர் பெயின் பாயிண்ட் இதுக்கு ரிலவெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுலேயே தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஹோம் பேஜ்குள்ளேயே. பட் ஆனால் அது இப்போ இம்பார்ட்டண்ட் இல்லை, வெறும் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே என்னென்னலாம் வருது, என்னென்னலாம் மாடியூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவர் பண்ண போகிறோம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ ஃப்ரீலான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, இதுக்கு வந்து இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, இது சிம்பிள் ஸ்க்ரீன்ஸ், இது மீடியம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் இது ஹை காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயே.
ஸோ பீப்புளுக்கு என்ன தேவையோ அவங்க வந்து அதை உடனே ஃபைன் பண்ண முடியணும். அது வந்து ஒரு குட் ஐஏவோட அர்த்தமாக இருக்கும். லைக் அவங்க வந்து எந்த இடத்துல இருந்து எங்கே போகிறாங்க அண்ட் சர்ச் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. உடனே அவங்க வேணுங்கிற ப்ராடக்ட் வாங்கிடுறாங்க, லைக் சர்ச் பண்ணிடுறாங்க, குயிக் சர்ச் இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா இட் வில் பி அ குட் ஐஏ. அண்ட் ஆல்சோ தேர் நீட்ஸ் டு பி லெஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் மோர் டிலைட், விச் மீன்ஸ் யூஸரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஷுட் பி ஹையர். அவங்களோட டாஸ்க் வந்து அவங்க உடனே பண்ண முடியும் அப்படின்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். அண்ட் ஆக்சசபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும், விச் மீன்ஸ் அந்த கண்டென்ட் வந்து எல்லா யூசர்ஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது ஒரு ஐஏ வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுவே வந்து பிஸ்னஸோட மெட்ரிக்ஸ் லைக் கன்வர்ஷன் ரேட்டு இல்லை அது யூசர் நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வரவங்க எல்லாருமே வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸாக மாறிடுறாங்க அப்படின்னா கன்வர்ஷன் ரேட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஐஏவாக இருந்துச்சுன்னா கன்வர்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும், லாயல்ட்டி அதிகமாக இருக்கும், ரெடியூஸ்டு சப்போர்ட் காஸ்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹேவிங் அ குட் ஐஏ. அண்ட் ஆல்சோ இப்போ செக் அவுட் வந்து ஈஸியாக இருக்குது. லைக் த ப்ரொக்ரெஷன் அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, ப்ரொக்ரெஸ் பார்னு ஒன்று இருக்கும், விச் மீன்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து முன்னாடியே உங்களுக்கு காட்டிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் உடனே வந்து முடியாது, இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது, அப்புறமா தான் முடியும் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்னாடியே ஒரு ஐடியா மாதிரி மைண்டில் செட் ஆகிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மூத் பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி யூசர் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் மாதிரி இருந்ததுன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். ஸோ இப்போ வந்து ஹவு டஸ் ஐஏ ஃபிட் இன் டு த யூஎக்ஸ் ப்ராசஸ்? ஸோ இட் இஸ் கிரியேட்டட் டியூரிங் த கான்செப்சுவலைசேஷன் ஃபேஸ், விச் மீன்ஸ் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வயர் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணும் போதோ இல்லை வயர் ஃப்ரேம்க்கு முன்னாடியோ நம்ம வந்து இந்த ஐஏ க்ரியேட் பண்ணுவோம். ஸோ தட் நமக்கு தெரியும் என்ன டைப் ஆஃப் நேவிகேஷன் நம்ம வைக்க போகிறோம், எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் இருக்க போகுது, எந்த இடத்துல எந்த செக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியும் இந்த ஐஏ க்ரியேட் பண்ணும் போது. ஸோ ஹவு கேன் வி கிரியேட் அன் ஐஏ அப்படின்னு பார்த்தா யூசரோட நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஏற்ற ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ வி நோ வாட் ஆர் த யூசர் நீட்ஸ். அதனால் வீல் ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு வி கேன் மேக் ஷுர் தேர் ஜேர்னி இஸ் குட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் நம்ம வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் இப்போ பண்ணிக்கணும்னு பார்த்தா நம்மளோட கண்டென்ட் லைக் என்ன டேட்டாலாம் நம்ம ஷோ பண்ண போகிறோம் அண்ட் வாட் இஸ் த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர், லைக் இப்போ ஆல்ரெடி இருக்க ஆப்ஸில் என்ன மாதிரி இருக்குது, நம்ம ஆப்பில் என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் யூசரோட நீட்ஸு என்ன இன்ஃபர்மேஷன் அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஆப்பில், வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் தே லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிற விஷயத்துலலாம் இதில் பார்ப்போம். அதுக்கப்புறமா வேறு என்ன கன்சிடர் பண்ணி நம்ம ஐஏ க்ரியேட் பண்ணுவோன்னு பார்த்தா பிஸ்னஸோட கோல்ஸ் என்னவாக இருக்கும் அண்ட் வாட் ஆர் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ் கண்டெக்ஸ்ட். ஸோ இது வந்து யூஸ்வலாக வாட் வில் டூ இந்த கம்பெனி இஸ் கிளைண்ட் கிட்டேயும் கேட்போம் அண்ட் ஆல்சோ யூசர்ஸ் கிட்டேயும் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் இன்டர்வியூஸில் வில் பி ஆஸ்கிங் என்ன கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் மாடல் இருக்குது அவங்க லைக் இது வந்து கிளைண்ட் கிட்ட தானே கேட்குறோம். அதனால் அவங்கக்கிட்ட கேட்குற மாதிரி இருக்க கொஷின்ஸு லைக் அவங்களுக்கும் வந்து ஒரு டிஸ்கவரி கொஷினர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ தட் கிளைண்ட் கிட்ட அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக, பிஸ்னஸ் கோல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அவங்களுக்குன்னு ஏதாவது யூனிக் வேல்யூ ப்ரொப்போசிஷன் லைக் இருக்கா ஆர் வாட் செட்ஸ் தேர் பிஸ்னஸ் அப்பார்ட் ஃப்ரம் அதர் காம்படிட்டர்ஸ், இல்லை அவங்களோட லைக் கஸ்டமர்ஸ் யார் அண்ட் எப்படி இவங்க வந்து சக்ஸஸை மெஷர் பண்ணுவாங்க, இன் வாட் மெட்ரிக்ஸ் ஆர் தே கோயிங் டு மெஷர் த சக்ஸஸ். எய்தர் அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸை ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லை வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, என்ன மாதிரி பிஸ்னஸ் கோல் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு கிளைண்ட் கிட்ட கேட்குறது. அண்ட் அதே மாதிரி எப்படி கிளைண்ட் கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் பிஸ்னஸ் கோல்ஸ், அதே மாதிரி யூசர்கிட்டையும் நம்ம யூசர் கோல்ஸ் அண்ட் அவங்களோட கண்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனை யூசர்ஸ் பார்க்குறாங்க அண்ட் எந்த இடத்துல அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை பார்க்குறாங்க,
ஹவு ஆர் தே லுக்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன், எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறாங்க, எப்படி அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து யூசர் நீட்ஸ் நம்மளுக்கு இதனால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கண்டென்ட் பேஸ்ட் ஆன் யூசர் நீட்ஸ். ஸோ என்ன கண்டென்ட் ஆல்ரெடி இருக்குது இந்த மாதிரி ஆப்ஸ்லலாம், ஸோ ரிசர்ச் ஆக்டிவிட்டிலாம் பண்ணதில் நமக்கு தெரியும். ஸோ என்னென்ன கண்டென்ட்லாம் ஆல்ரெடி இருக்குது அண்ட் எதெல்லாம் நம்ம வந்து ரீபர்பஸ் பண்ணிக்கலாம். லைக் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஆப்னா அதில் வந்து கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி நம்ம திரும்ப ரீஒர்க் பண்ணணுமா இல்லை ரிமூவ் பண்ணணுமா, ஆர் அதே இது திரும்ப யூஸ் பண்ணிக்கலாமா, அண்ட் இந்த கண்டென்ட் இப்போ இருக்குது இதே இது நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இதில் டிசைட் பண்ணணும். ஸோ வீல் கோ த்ரூ த டெம்ப்ளேட் ஆஃப் ஐஏ. ஃபஸ்ட்டு வந்து டெம்ப்ளேட் எப்படி இருக்குது ஐஏ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அதுக்கு சிமிலரான ப்ராஜெக்ட்ஸ்லேயோ இல்லை டெம்ப்ளேட்லேயோ ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் அதுக்கப்புறமா எப்படி நம்ம வந்து அதை லேபிள் பண்ண போகிறோம், அதில் என்னென்னலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒன்ஸ் வி ஆர் ரைட்டிங் டவுன் ஈச் இன்ஃபர்மேஷன் எல்லா கார்ட்லேயும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம யூசர்ஸ் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பேஸ்ட் ஆன் வாட் ஃபீட்பேக் தே ஆர் கிவிங் அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வி கேன் டிசைன் த நேவிகேஷன் பேஸ்ட் ஆன் ஐஏ இட் செல்ஃப். ஸோ ஐஏல வர இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம நேவிகேஷனுக்கு பிளான் பண்ணி டிசைன் பண்ணலாம். லைக் பாட்டம் நேவிகேஷன் அண்ட் பிரெட் க்ரம்ஸ் மாதிரி, விச் மீன்ஸ் எந்த பேஜ்லேருந்து இந்த பேஜுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது காட்டுவோம் வெப்சைட்டில். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்ஸ் த ஐஏ இஸ் டன். ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து த யூசர் வில் ஸ்டார்ட் அண்ட் அதுக்கப்புறம் ஹோம் பேஜ்குள்ளே என்னென்ன வரும் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் என்ன பெயின் பாயிண்ட்ஸ் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதுக்குள்ளே வேணால் அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை மறக்காமல் இருக்கிறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜ் அதுக்குள்ளே என்னென்ன வரும், ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ் அதுக்குள்ளே என்ன வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜுக்குள்ளேயே வந்து ஒரு ப்ராடக்ட் கார்டு இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த ப்ராடக்ட் கார்டில் வந்து லைக்கு கமெண்ட்ஸு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன பேஜஸ் அந்த பேஜஸ்க்குள்ளே சப் கேட்டகரி இருந்ததுன்னா 2 மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்படி 2 கொடுத்துருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ளேயே 2 வருது அப்படின்னு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஐஏ இஸ் கோயிங் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த யூசர் கோல்ஸ். ஸோ அவங்க என்ன கோல்ஸ் இருக்குது அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் அவங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகுது. லைக் கம்ப்ளீட்லி அபவுட் த யூசர் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அ ஸ்ட்ரக்சர். ஸோ அவங்களோட எஃபர்ட்ஸ் அதிகமாக போடாமல் ரொம்ப சிம்பிளிஃபைடான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஆக்குறதுங்கிறதுக்காக நம்ம வந்து ஐஏ க்ரியேட் பண்ணுவோம். வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஐஏ அப்படின்னு பார்த்தா தெர் இஸ் அன் ஆர்கனைசேஷன் சிஸ்டம் விச் மீன்ஸ் கேட்டகரைசிங் த இன்ஃபர்மேஷன். ஸோ எப்படி எந்த நெஸ்டட் மெனூஸில் லைக் அதுக்குள்ளே என்னென்ன சப் கேட்டகரிஸ் வரப்போகுது அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வில் பி யூஸிங் திஸ் ஆர்கனைசேஷன் சிஸ்டம். ஸோ வில் see one by one. ஸோ நம்ம எப்போ ஐஏவில் ஒர்க் பண்ணுவோன்னு பார்த்தா, ஒன்று எக்ஸிஸ்டிங் ஆப் ஆல்ரெடி இருக்க ஆப்பை வந்து ரீடிசைன் பண்ணுறதுக்கோ இல்லை ஆல்ரெடி இருக்க வெப்சைட் வந்து ரீடிசைன் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுவோம் ஐஏ. அப்படி இல்லைன்னா புதுசாக ஒன்று ஸ்க்ராட்சில் இருந்து க்ரியேட் பண்ணுறோம் ஒரு ஆப்போ இல்லை வெப்சைட்டோ, அப்போ வந்து ஐஏ க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் ஆப்புங்கும் போது அதில் இருக்க கண்டென்ட் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிவிட்டு அதில் என்ன வச்சுருக்கணும் என்ன வேண்டான்னு ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டென்ட்டை வந்து குரூப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் டைட்டில் இருக்கும், அந்த டைட்டில்குள்ளே எதெல்லாம் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம குரூப் பண்ணணும். மேபி இது வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி எது செட் ஆகும், எதுக்குள்ளே எதை வச்சா லாஜிக்கலாக இருக்கும்
அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கண்டென்ட் கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் மெனு ஐட்டம்ஸ் இருக்குது. மேபி அபவுட் ப்ரொஃபைல் செட்டிங்ஸு, ஸோ அதுக்குள்ளே எதெல்லாம் சிமிலராக அதுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது லாஜிக்கல் மெனுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம குரூப் பண்ணுவோம் கண்டென்ட்டை. இப்போ நம்மளுக்கு தேவைன்னா நம்ம இன்னொரு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம், எது வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஸ்டிக்கி நோட்ஸில் ஆட் பண்ண உடனே இட் வில் பி லைக் ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜ்க்குள்ளே இதெல்லாம் இருக்க போகுது. இது ஒரே ஒரு பேஜ் தான், அந்த பேஜுக்குள்ளே இதெல்லாம் இருக்க போகுது. ஸோ மேபி சிங்கிள் பேஜ் வெப்சைட் மாதிரி கூட இருக்கலாம். பட் கார்ட் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ கார்ட் ஆட் டு கார்ட் கொடுத்த உடனே இதுக்கு போகிற மாதிரி கேட்டலாக்குள்ளே என்னென்னலாம் வரும், மை ஆஃபர்ஸ்குள்ளே என்ன வரும், ஹெல்ப்பு, ஸோ மேபி எஃப்ஏக்யூ அண்ட் சப்போர்ட்டு, கார்ட்டு, செக் அவுட், பேமெண்ட் ப்ராசஸ். ஸோ இது மாதிரி ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். ஃபேமிலி ட்ரீ மாதிரி. இப்போ இந்த இது வந்து என்னோட இகாமர்ஸ் வெப்சைட்க்கு இருக்க ஐஏ ஹோம் பேஜ். அதில் வந்து கிளாத்திங் இருக்குது. கிளாத்திங்கில் வந்து அவங்களால தே கேன் ஃபைண்ட் ஆல் த க்ளோத்ஸ். மேபி அது வந்து ஃபில்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கலாம். அண்ட் அதில் என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் க்ளோத்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு கீழே வருது. ஸோ இதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. இப்போ கிளாத்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம்ல மேம், அது ஷர்ட்டுன்னு இருக்கும். இப்போ ஷர்ட்டில் வந்து நம்ம அந்த ஃபேப்ரிக் அந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம மீன் பண்ணால் நம்ம எல்லாமே ட்ராப் பண்ணணுமா அதில்? அவ்வளோ டீட்டெயில்டாக வேண்டாம். லைக் அதில் வந்து அதுக்குள்ளே என்னென்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஷர்ட்ஸ்குள்ளேயே இதே ஒரே கார்டுக்குள்ளேயே எழுதிக்கலாம் பாயிண்ட் வைஸு. இதுக்குள்ளேயே ஆமாம், ஆட் பண்ணிக்கலாம் அப்படி வேணும்னா. லைக் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், வயர் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சர்ச்சு அண்ட் அதில் வந்து எல்லா அந்த என்டையர் வெப்சைட்டில் இருக்கிறத ஃபுல்லாகவே சர்ச் பண்ணிக்கலாம். ஆக்சசரிஸ், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்று அதுக்குள்ளே என்னென்ன வரும் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து இது லெஜெண்டுன்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் இந்த ஒயிட் கலரில் இருந்தால் அது பேஜ்னு அர்த்தம். இந்த மாதிரி லைட்டு டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கிறது வந்து ஆக்ஷன். அது ஆக்ஷன் விச் த யூசர் இஸ் டேக்கிங் அப்படிங்கிறது வந்து இந்த ஆக்ஷனில் வரும். காம்பனண்ட்னா தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி அ நெஸ்டட் சப் கேட்டகரிஸ்க்காக அதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே கலர்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும், இல்லை இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. எப்படி வேணுமோ நீங்கள் வந்து இந்த டிஃபைன் பண்ணிக்கலாம். எப்படி கிராஃபில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி டினோட் பண்ணுறோம் அந்த மாதிரி தான். ஆனால் இந்த பேஜ் ஆக்ஷன் காம்பனண்ட்லாம் ஒன்றா தான் போடணுமா? இல்லை, அதுவும் அதே மாதிரி போடணும்னு இல்லை. இப்போ கண்டென்ட்டை நம்ம லேபிள் பண்ணால் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் யூசருக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அண்ட் அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு ஈஸியாக புரியும். வெறுமனே கார்ட்டோட ஐகான் கொடுத்தா அது வந்து இட் மே நாட் பி வெரி யூனிவர்சல், விச் மீன்ஸ் எல்லா யூசர்ஸ்க்கும் அது என்ன அப்படிங்கிறது புரியாது. வெறும் டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா அது வந்து எல்லாராலையும் இதை படித்து பார்த்து போக முடியாது. ஸோ கார்ட் அண்ட் ஐகான் அண்ட் டெக்ஸ்ட் ரெண்டுத்தையுமே கொடுத்தா இட் வில் பி பெட்டர் for the users to understand what that means அப்படிங்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம இதை வயர் ஃப்ரேம்ஸ் கூட we can create ஆஃப்டர் த ஐஏ அண்ட் அதுக்கப்புறமா யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்ணலாம். லைக் யூசர்ஸ் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது ஐஏ க்ரியேட் பண்ணது வந்து கரெக்டாக இல்லை ரிஃபைன் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு. இட் இஸ் அன் ஆப்ஷனல்.
இப்போ ஏஐ வரை பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வயர் ஃப்ரேம் பண்ணலாம். ஆமாம், ஐஏ வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வயர் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் லீனியர் நேவிகேஷன். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐஏ இருக்குது. லீனியர்னால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், லைக் சேம் ஒரே லைனில் எல்லா ஸ்டேஜஸும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் திஸ் வில் பி கைடிங் த யூசர் ஸ்டெப் பை ஸ்டெப், லைக் அவங்க என்னென்னலாம் பண்ணணும். லேண்டிங் பேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து லீனியர் நேவிகேஷனில் வரும். ஹைராக்கியல், ஸோ இது வந்து மோஸ்ட்டாக இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் தான் நிறைய இதுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறதுல நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஸோ இந்த யூசர் இஸ் ஸ்டார்டிங் அண்ட் அதுக்கப்புறம் ஹோம் பேஜ் அதுக்குள்ளே என்னென்ன வருது அந்த மாதிரி நம்ம இதில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் சப் கேட்டகரிஸ் என்ன அண்ட் டாப் மெயின் கேட்டகரிஸ் என்ன அப்படிங்கிறது we can. அந்த ஆக்ஷன் அந்த இதெல்லாம் கொடுத்தீங்க பேஜ் ஆக்ஷன் கீழே நம்ம மென்ஷன் பண்ணணுமா? ஆமாம், இது என்ன கலர், இந்த கலர் இது என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணணும். சரி. இது வந்து மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர். லைக் நமக்கு வந்து நேவிகேஷன் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் போகலாம். ஸோ இன்ஃபர்மேஷனை வந்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் யூசர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். பட் வி ஆர் நாட் யூஸிங் தீஸ். ஹைராக்கியல் தான் காமனாக யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் ஃபார் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ வில் கோ த்ரூ தீஸ். இது இந்த பேமெண்ட்டுக்கெல்லாம் யூஸ் ஆகும். பேமெண்ட் மேட்ரிக்ஸ் நேவிகேஷன் எங்கே யூஸ் ஆகும்? யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை. இன்டர் கனெக்டட் இன்ஃபர்மேஷனுக்கு இது யூஸ் ஆகும். லைக் மியூசிக் ஆப்பில் கண்டென்ட் எல்லாமே இதெல்லாம் இன்டர் ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. சாங்ஸ், ஆல்பம்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட்னு மோஸ்ட்லி அந்த ட்ரீ அந்த இதுதான் எடுப்போம். ஆமாம். அண்ட் அடுத்தது பார்த்தா ஃப்ளாட் நேவிகேஷன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைண்டான அப்ரோச்சாக இருக்க போது, விச் மீன்ஸ் யூசர்ஸ் வந்து எந்த ஈஸியாக வந்து அவங்களுக்கு வேணுங்கிற கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அண்டு அதில் வந்து எந்த மாதிரி ரொம்ப அதிகமான மெனூஸ், லைக் ரொம்ப நேரோ டவுனான மெனூஸ்லாம் இல்லை. ஸோ இந்த ஃப்ளாட் நேவிகேஷன் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப கம்மியாக தான் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இல்லை யூசர்ஸ் வந்து உடனே ஆக்சஸ் லைக் குவிக்காக என்ன கேட்டகரிஸ்க்கு வேணுமோ அந்த ஆக்சஸ் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து இது எப்போ யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தா, இன்ஸ்டாகிராமில் வந்து மெயின் ஆக்ஷன்ஸ் மட்டும் யூசர் எடுக்கிறாங்கல்ல, லைக் பாட்டம் நேவிகேஷன்லேருந்து ரீல்ஸ் பார்க்குறது, ஷாப்னு ஒன்று இருக்குது இன்ஸ்டாகிராமில், அது சர்ச்சு, ப்ரொஃபைல், அவ்வளோதான். இந்த மெயின் ஆக்ஷன்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்காக நம்ம இந்த ஃப்ளாட் நேவிகேஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை கால்குலேட்டர் ஆப்பு, அதிலெல்லாம் ஒரு ரொம்ப நேரோ டவுனான ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது, வெறும் நார்மல் கால்குலேட்டர் யூஸ் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஃப்ளாட் நேவிகேஷன் யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் ஆக்ஷன். ஒரே ஒரு ஆப்ஷன்ல வர்றது மட்டும் அதை யூஸ் பண்றாங்க. அது வந்து வேற எதுவுமே டிவியேட் ஆகாது. ஆட் கொடுத்தா ஆட் அந்த இதுக்கு தான். ஆமாம். ஸோ கண்டென்ட் ட்ரிவன் நேவிகேஷன் இது வந்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த கண்டென்ட்டை நேவிகேட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறது. லைக்
அவங்களுக்கு யூசருக்கு ரிலேட்டடான கண்டென்ட் இல்லை ரெக்கமெண்டட் கண்டென்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ்டாக இருக்கிறது எல்லாமே வந்து இந்த கண்டென்ட் ட்ரிவன் நேவிகேஷனில் வரும். இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கண்டென்ட் ஹெவியாக இருக்க வெப்சைட்ஸோ இல்லை ஆப்ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுவோம். மேபி அது வந்து ஒரு நியூஸ் ஆப்பு இல்லை இ-காமர்ஸ் ஆப் ஆர் மீடியா அண்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த கண்டென்ட் ட்ரிவன் நேவிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எப்படின்னா இதோட கோல் என்ன, ஏன் இது யூஸ் பண்ணுறோம், இதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தா யூஸரை வந்து எங்கேஜ்டாகவே வச்சுருக்கோம். லைக் அவங்க வந்து ஒரே பாத்தில் போல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரியல் டைம் வேர்ல்டில் நெட்ஃப்ளிக்ஸு. நீங்கள் வந்து ரொம்ப டீப் மெனுவில் அதில் போவேணாம். இன்ஸ்டெட் ஜஸ்ட் கேட்டகரிஸ் வரும். பிகாஸ் யூ வாட்ச்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மூவி சஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மூவி வாட்ச் பண்ணதுனால இதெல்லாம் உங்களுக்கு ரிலேட்டடான டிவி ஷோஸ் அப்படின்னு காட்டுறது, இல்லைன்னா டாப் பிக்ஸ் ஃபார் யூ அப்படின்னு ரொம்ப பர்சனலைஸ்டாக காட்டுறது. அண்ட் அதுக்கப்புறம் வேறு எப்போ கண்டென்ட் ட்ரிவன் நேவிகேஷன் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தா பிளாக்லலாம் வந்து ஒரு ஆர்டிக்கிள் படிக்கிறோம் அப்படின்னா படித்து முடித்த உடனே ரெக்கமெண்டட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆர்டிக்கிள்குள்ளேயே வேறு ஒரு ஆர்டிக்கிள் சஜஸ்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணதுங்கிற போது கண்டென்ட் ட்ரிவன் நேவிகேஷனில் தான் வரும். அண்ட் அமேசானில் வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறனால ஃப்ரீக்வெண்ட்லி பாட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ப்ராடக்டை கம்பைன் பண்ணி ஒரு ப்ரைஸ் காட்டும். ஸோ அது இல்லை கஸ்டமர்ஸ் ஆல்சோ வியூட் இல்லை ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு இதெல்லாமே வந்து கண்டென்ட் ட்ரிவன் நேவிகேஷனில் வரும். நம்ம அந்த ஆப்லயே நிக்க வைக்கிறது தான் கண்டென்ட். கண்டென்ட்டே வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத சொல்லும் அந்த மாதிரி. ஓகே ஓகே. ரீல்ஸும் அதே மாதிரி தான். ஆமாம், ரீல்ஸும் வந்து அந்த பர்சனலைஸ்டாக இது வாட்ச் பண்ணனால இப்போ யாருக்காவது வந்து நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம் இன்ஸ்டாகிராமில் அப்படின்னா அது வந்து ரிலேட்டட் ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டும்ல, வேறு சஜஸ்டட் ஃபார் யூ அப்படின்னு காட்டும். Goals of information architecture. So first it needs to be user centered organization, which means IA வந்து நம்ம யூஸரை மைண்டில் வச்சு தான் டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் இட் இன்வால்வ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யூஸரோட கோல்ஸ் என்ன, அவங்க நீட்ஸ் என்ன, அண்ட் அவங்க மென்டல் மாடல், விச் மீன்ஸ் அவங்க எப்படி வந்து இந்த வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் தே ஹேவிங் இன் ரெலவென்ஸ் டு த ஆப் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த யூசர் சென்டர்ட் ஆர்கனைசேஷனில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸரை மைண்டில் வச்சு டிசைன் பண்ணால் தான் வி கேன் மேக் இட் ஈஸி ஃபார் த யூசர்ஸ் டு நேவிகேட் அண்ட் அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்கிட்டு டிசைன் பண்ண முடியும். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைண்டபிலிட்டி, ஒன் ஆஃப் த ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ். ஸோ இது வந்து ரொம்ப ப்ரைமரியாக நம்ம என்ன பண்ணணும், கோரில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இன்ஃபர்மேஷனை ஈஸியாக அவங்க கண்டுபிடிக்க முடியணும். ஸோ ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டான ஐஏல வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை அவங்களால குயிக்காக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதனால் என்ன ஆகும், அவங்களால வந்து ஈஸியாக நம்ம ஆப்பில் நேவிகேட் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஸ்கேலபிலிட்டி, ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எவால்வ் ஆக ஐஏவும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும். ஸோ நம்ம அதை வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது ஃபீச்சர்ஸோ இல்லை புது கண்டென்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து இந்த ஐஏல நம்ம ஆட் பண்ணால் தான் அது இன்னும் ஆர்கனைஸ்டாக அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண இல்லை ப்ராடக்ட் பெருசாக அது சூட்டபுளாக இருக்கும். எனக்கு ஒரு டவுட், இப்போ நம்ம எந்த ஒரு ஃபீச்சரை எடுத்துட்டு வந்தாலும் நம்ம இந்த ஏஐல எடுத்துட்டு வந்து ஆட் பண்ணணும் நம்ம அந்த காலம்ல. ஆமாம், அதான் புதுசாக ஏதாவது ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். லைக் இது வந்து நம்ம கேஸ் ஸ்டடிக்கு இப்போ வேண்டாம், கம்பெனியில் சொல்கிறேன். லைக் அதில் வந்து பெரிய ப்ராடக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் ஸ்கேலபிளாக வச்சுக்கணும். விச் மீன்ஸ் புதுசாக ஏதாவது வந்தாலும் இதை அப்டேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே ஓகே.
கன்சிஸ்டன்சி அக்ராஸ் டிசைன். ஸோ நம்ம இந்த ஐஏ க்ரியேட் பண்ணும்போது இட் ப்ரொமோட்ஸ் த யூனிஃபார்மிட்டி, லைக் எப்படி எந்த இன்ஃபர்மேஷனை எந்த செக்ஷனில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து கன்சிஸ்டண்ட்டாக யூனிஃபார்மாக இருக்கும். அதனால யூசர்ஸ்க்கு வந்து ஒரு யூனிஃபார்மான பேட்டர்ன் அண்ட் ஸ்ட்ரக்சர் அவங்க பார்க்க முடியும். ஸோ இட் வில் பி ஈஸியர் ஃபார் தெம். அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் எப்படி இன்ஃபர்மேஷனை காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் தெர் வில் பி எஃபிஷியன்சி விச் மீன்ஸ் எஃபெக்டிவான ஐஏனா எப்படி சொல்லுவோம், அவங்களோட காக்னேட்டிவ் ஓவர்லோட் விச் மீன்ஸ் அவங்களோட மென்டல் கெப்பாசிட்டி, லைக் யூசர்ஸ்க்கு வந்து ஒரு பேஜில் இவ்வளோ தான் பார்க்கணும், அதை விட அதிகமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா அது வந்து அவங்களுக்கு ஓவர்லோட் ஆகிடும், இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். ஸோ அதை தான் வந்து காக்னேட்டிவ் லோட்னு சொல்லுவோம். அதை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஐஏ க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த பேஜில் கம்மியாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த மென்டல் கெப்பாசிட்டி டு அப்சர்வ் த இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு யூஎக்ஸ் லா. அதனால் இந்த லேஅவுட் அண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து கிளியர் அண்ட் லாஜிக்கலாக என்னென்னலாம் வேணும் அதை மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணணும், எல்லாத்தையும் அதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுங்கிறது, இதில் எஃபிஷியண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஐஏ க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி this will actually help the users to quickly find the information and அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அண்ட் அந்த இன்ஃபர்மேஷனோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க, அதனால எப்படி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இப்படிங்கிறது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறதுக்காக we are doing the IA, and this will not only enhance the usability of digital product, but இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் as the time moves. So then comes card sorting in IA. So இது வந்து if we are doing this, it will be helpful for us to understand how it is broken down into different sections. So first card sorting தான் என்னன்னு பார்ப்போம். லைக் IA பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கும் வந்து நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தோம், லைக் நம்ம வந்து யார் இன்டர்வியூ பண்ணோமோ அவங்களே we can ask them to join in, or நம்மளாவே கூட we can do this in our own, லைக் அந்த குரூப் பண்ணணும் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும். லைக் இதுக்கு வந்து ஒரு டைட்டில் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு, ஹோம் அப்படின்னு ஒரு டைட்டில், இன்னொன்றுத்துக்கு வந்து ப்ராடக்ட் டீட்டெயில், அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைட்டில் கொடுத்துட்டு, அண்ட் ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் அதில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் வருதுன்னு தனித்தனியாக ஒவ்வொரு கார்ட்லேயும் எழுதிடணும். அண்ட் அதுக்கப்புறமா இதை வந்து யூசர்கிட்ட கொடுத்து அவங்கள வந்து ஆட் பண்ண சொல்லுவோம், எதில் செட் ஆகும் லாஜிக்கலான குரூப்பில் ஆட் பண்ண சொல்லுவோம். ஸோ கார்ட் சார்ட்டிங் வந்து ஈஸியாக இட் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு அண்டர்ஸ்டாண்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி வரப்போகுது யூஸரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து, அண்ட் அவங்க எப்படி நேவிகேஷன் இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கார்ட் சார்ட்டிங் பண்ணுறோம் ஐஏல. இது வந்து யூசர் ரிசர்ச்சர்ஸும் பண்ணுவாங்க. ஸோ அவங்களால வந்து யூசரோட மென்டல் மாடல் ஆஃப் ஐஏ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் திஸ் வில் ஆல்சோ ஹெல்ப் இன் யூசருக்கு எந்த இன்ஃபர்மேஷன் இந்த வெப்சைட்டில் பார்க்குறாங்க தேவைப்படுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஏன் இந்த கார்ட் சார்ட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, எப்படி அந்த ப்ராடக்டில் இருக்கிற திங்ஸை வந்து எப்படி குரூப் பண்ணுறோம் அண்ட் எப்படி இதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கார்ட் சார்ட்டிங் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம் பேஜில் என்னென்னலாம் வரப்போகுது, என்னென்னலாம் செக்ஷன் அதுக்குள்ளே க்ரியேட் பண்ண போகிறோம், அண்ட் அதுக்குள்ளே என்னென்னலாம் இன்க்ளூட் ஆக போகுது, ஆர் எப்படி இந்த டாஸ்க் வந்து யூசர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வாட் இஸ் த பெஸ்ட் வே டு கம்ப்ளீட் இட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னா we can do the card sorting. ஸோ கார்ட் சார்ட்டிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐஏ கிடச்சிரும், விச் மீன்ஸ் நம்மளால் வந்து ஈஸியாகவே யூஸரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வென் இட் கம்ஸ் டு இன்ட்ராக்டிங் த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கார்ட் சார்ட்டிங்ன்றது இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்னு ஒரு இது எடுத்தோம்னா அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் தானே, அதுதான் நம்ம சொல்றோம். இப்போ நம்ம ஹோம் பேஜ்ல இருக்க நிறைய இது வரும்லமா, இப்போ இ காமர்ஸ் எடுத்துட்டா நம்மளுக்கே சஜஷன்ல ரெக்கமெண்டட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும்ல, அது இல்லல்ல ஹோம் பேஜில்
புரியல. இல்ல மேம், நீங்க சும்மா ஏதாச்சும் ஒரு அமேசான் சைட் ஓப்பன் பண்ணுங்க. ம். ம். இப்போ நம்ம மேல இருக்குல்ல மேம், இந்த ஆள்ல தானே மேம் எல்லாமே இருக்கு. ஆமா. மேல இருக்கிறது அந்த ஆள்ல வந்து இப்போ நம்ம இதுதானே நம்ம கார்ட் சார்ட்டிங் பண்றோம். இப்போ இந்த நடுவுல இருக்குல்ல மேம், இந்த ஹோம் பேஜ் நடுவுல இப்போ இங்க பாருங்க, ம். ஷாப்பிங் ஃபார் லெஸ் கேட்னு சொல்லிட்டு இதெல்லாம் யூஏ இருக்குல்ல, இதுக்கு கார்ட் சார்ட்டிங்க்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல இப்ப நம்ம வந்து என்டையர் வெப்சைட்டுக்கு தான் கார்ட் சார்ட்டிங் பண்றோம். ஆ இதுக்கு மட்டும் பண்ணல. எல்லாத்துக்குமே ஓகே. சேர்த்து தான் பண்றோம். ஆஹா. ஏன்னா ஹோம் பேஜ்ல வரதெல்லாம் இதுல வரலல்ல. அதுதான் கேக்குறேன். இதுல வரல. அப்பனா இது ஆ. மட்டும் இல்ல. ஃபுல் வெப்சைட்டுக்கு தான் பண்றோம். இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்னொன்னா இது பண்ணுவோம். இந்த ஷாப்பிங் ஃபார் ரெசிஸ்ட் இப்போ ஷாப்பிங் ஃபார் லெஸ். ஆமா. நம்ம வந்து எது ப்ரையாரிட்டியான செக்ஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டு இப்போ எந்த ஃப்ளோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, கிரிட்டிக்கலான ஃப்ளோ, அதை மட்டும் கூட பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். லைக் இந்த கிளாத்திங் அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்னலாம் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே ஒரு ஸ்டாக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது, எல்லா கேட்டகரிஸ் எல்லாமே. அந்த கேட்டகரிஸை வந்து குரூப் பண்ண சொல்கிறோம் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட, இல்லை நம்மளே கூட குரூப் பண்ணலாம். குரூப் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறோம். இது வந்து ஓப்பன் கார்ட் சார்ட்டிங். ஸோ டைட்டில் வந்து கடைசியாக அந்த பார்ட்டிசிபென்ட்ஸே கொடுக்க சொல்கிறது. இல்லை ஃபஸ்ட்டே வந்து டைட்டில் நம்மளே கொடுத்துட்டு அவங்கள வந்து வெறும் குரூப் தான் பண்ண சொல்கிறோம் அந்த டைட்டிலுக்குள்ளே அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டு கார்ட் சார்ட்டிங். ஓப்பன் கார்ட் சார்ட்டிங்கில் வந்து நம்ம ஜஸ்ட்டு எல்லா கேட்டகரிஸ் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வரப்போகுது ஒவ்வொரு பேஜுக்குள்ளேயும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடுவோம். இந்த ஒவ்வொரு கார்டாக தனித்தனியாக இது எல்லாத்தையும் வந்து அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட கொடுத்துருவோம். அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ண சொல்லுவோம். லாஜிக்கல் குரூப்ஸோட எதெல்லாம் எதுக்குள்ளே செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து குரூப் பண்ண சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அவங்களே வந்து இதுக்கு டைட்டிலும் கொடுக்க சொல்லுவோம். இது வந்து ஓப்பன் கார்ட் சார்ட்டிங். க்ளோஸ்டுனா நம்ம வந்து வெறும் டைட்டில் மட்டும், இந்த கிளாத்திங், பேக்ஸ், ஆக்சசரிஸ் அதை மட்டும் டைட்டில் மட்டும் வச்சுட்டு இந்த ஸ்டாக் ஆஃப் கார்ட்ஸை கொடுத்துருவோம். அவங்க வந்து எதுக்குள்ளே எது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத அவங்க வைக்கிறது. ஸோ 2 டைப் ஆஃப் கார்ட் சார்ட்டிங் இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் எப்போ வந்து இப்போ அமேசான் வந்து ரொம்ப நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எது இம்பார்ட்டண்ட்டான செக்ஷனோ அதை மட்டும், லைக் எந்த இடத்துல யூஸரோட ஸ்ட்ரகிள் அதிகமாக இருக்குது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த செக்ஷனுக்கு மட்டும் நம்ம கார்ட் சார்ட்டிங் பண்ணலாம். பட் அந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, லைக் ஆப் வந்து சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்டையர் ஆப்புக்கும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து கேட்டகரிஸில் தானே வரும். இந்த ஷாப் ஃபார் லெஸ்ஸு, ஹோம் எசென்ஷியல்ஸ் இதெல்லாமே வந்து கேட்டகரிஸ்னே போட்டுடலாம். லைக் வெறுமன கேட்டகரிஸ் ஆஃப் ஹோம் அண்ட் ஃபேஷன் அப்படின்னு போட்டுடலாம். இல்லைனா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே கேட்டகரிஸ்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் தனியாக தான் நம்ம கேட்டகரிஸ் பேஜுக்குள்ளே எல்லாம் வருது. அதுதான் கேட்க வரேன் டவுட்டு. இப்போ நம்ம இந்த நேவிகேஷன்லயே வந்து இப்போ கிளாத்ஸ்னு போட்டா கிளாத்ஸ்லயே இப்போ நம்ம எல்லாமே வருது இல்ல, ஃபேஷன்ஸ் எல்லாமே வந்துருது ஓகேங்களா.
இப்போ இங்க நம்ம வைக்கிறோம்ல மெயின் பேஜ், இப்போ நம்ம ஹோம்ல வந்து இப்போ டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்களா, இவ்வளவு ப்ராடக்ட் டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. ம். இப்போ இது வந்து நம்ம ப்ரையாரிட்டி எப்படி பண்ணுவோம்? இது ரிசர்ச்ல நமக்கு கிடைக்கிற இன்புட் வச்சு பண்றதா? இதுக்கு எப்படி ஆமா. ரிசர்ச்ல இருந்து நமக்கு தெரியும்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு. ஆனா நீங்க இப்போ அதெல்லாம் பார்க்க தேவையில்லையே. இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சருக்கு அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. இதில் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க ஹோம் பேஜ் அமேசானுக்கு அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து நேவிகேஷன் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா கரோசல். ஸோ இது வந்து ஸ்லைடர் கரோசல் இருக்குது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு. கேட்டகரி கரோசல் அப்படின்னு போட்டுடலாம். அண்ட் அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்னு மட்டும் போட்டுருங்க. ஒவ்வொரு கேட்டகரியும்லாம் இதெல்லாம் எழுத வேண்டாம், ஒவ்வொன்றுத்துக்கும்லாம் எழுத வேணாம். இது எல்லாமே கேட்டகரி, இது வரைக்கும் கேட்டகரிஸ் தான் இருக்குது ஃபுல்லாக. அதுக்கப்புறமா பாப்புலர் ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று போட்டுக்கலாம். அண்ட் பெஸ்ட் செல்லர்ஸ்னு போட்டுக்கலாம். இதெல்லாம் வயர் ஃப்ரேம்ல வந்துருமா மேம்? வயர் ஃப்ரேம்லையா? இல்ல இதெல்லாம் வயர் ஃப்ரேம் போடணுமா இல்ல ஐஏல பண்ணுமே? ஐஏல தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஹோம் பேஜுக்குள்ள இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. ஆமா. இதில் ஃபுல்லாகவே வெறும் கேட்டகரிஸ் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ சாம்பிள் நான் காட்டுறேன். இதுக்கு சாம்பிள் காட்டுறேன். இது ஒன் ஆஃப் த அதர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது. இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் வந்து ஒரு இன்வெஸ்டிங் ஆப்க்காக பண்ணது. லைக் ஹோம் பேஜ் இருக்குது அண்ட் அதில் வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ்குள்ளே என்னென்னலாம் வரும், போர்ட்ஃபோலியோக்குள்ளே என்னென்னலாம் வரும், லைக் இன்வெஸ்டட் அவங்க கரண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு அண்ட் டோட்டல் இன்வெஸ்டட் அமௌண்ட் அந்த மாதிரி. அண்ட் அதுக்குள்ளே என்னென்ன வரும், லைக் தி கேன் சர்ச் பை ஹோம் பேஜ் மேம். ஹோம் பேஜ்ல ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் வந்து நேவிகேஷன் அந்த சைடுல வந்துருமா மேம்? இதெல்லாம் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வாட்ச் லிஸ்ட் இது மாதிரி சைடுல வந்துரும். அதுக்குள்ள வந்து இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு வருது இல்ல மேம்? இப்போ நம்ம ஹோம் பேஜ் ஒன்று எடுக்கிறோம் மேம், அதுலயும் இதுதே வருமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், லோன், இன்சூரன்ஸ், அந்த இப்போ வியூ ஆச்சுல, இப்போ நிறைய கேட்டகரிஸ் நம்மளுக்கு காட்டுச்சுல்ல அமேசான்ல ஹோம் பேஜ்ல. அங்கேயும் நம்மளுக்கு இதுதான் வருமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், லோன்ஸ், அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்றோமான்னு கேட்குறேன். ஆமா, இது ஹோம் பேஜ் தான் ஆக்சுவலா. அதுதான் கேட்குறேன். இப்போ நம்ம ஹோம் பேஜ்ல போனா இப்போ ப்ராடக்ட்னு ஒரு நேவிகேஷன் இருக்குமா இங்க மேல? நீங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட்டே ஹோம் பேஜ்னு போட்டுட்டு அதுக்குள்ளே நேவிகேஷனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நேவிகேஷனுக்குள்ளே என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது. இது என்ன இங்க சர்ச் பை அதுக்குள்ள சர்ச் பை செல் இன்வெஸ்டட் லைக் இந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து அவங்க தே கேன் பை த ஷேர், செல் த ஷேர், இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ், யூஸரோட ஆக்ஷன்ஸ் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கரெக்டான டெம்ப்ளேட்டும் ஏன் அது மெயின் இதுன்றதால அது இது பண்ணிருக்காங்க. யூசர் ஆக்ஷன்ஸ்.
இப்போ இதில் வந்து தனித்தனியாக ஒரு பேஜ்லேயும் என்னென்ன வரும் அப்படிங்கிறது, ஓ ஹோம் பேஜ்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது, அண்ட் அதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது லைக் லேர்ன் மோர் அப்படின்னு இன்னும் நெஸ்டடாக லைக் இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்களே அதில் வந்து நம்ம யூஸரோட ஸ்ட்ரகிள் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு. அது வந்து இந்த மாதிரி நோட் ஆமா பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு. இது வந்து செக்ஷனாக இருக்க போது, இது வந்து ஒரு வீடியோவாக இருக்க போது அப்படின்னு. ஓகே ஓகே அண்டு மெயினான மெனுலாம் வந்து டாப் லெவல் பேஜ்னால் அதுக்கு வந்து இந்த கலரு, இன்டர்னல் நெஸ்டட் பேஜ்னால் லைக் இதுக்குள்ளே ஃபூட்ருக்குள்ளே இதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கும் போது அதெல்லாம் நெஸ்டட் பேஜுக்கு இந்த எல்லோ கலர், அண்ட் செக்ஷன்ஸாக இருக்க போது அப்படின்னா அதுக்கு ஒயிட்டு, சிடிஏ விச் மீன்ஸ் கால் டு ஆக்ஷன் இல்லை பட்டன், இம்பார்ட்டண்ட்டான பட்டன், இது வந்து யூஸர் கிளிக் பண்ணுறாங்க நியூஸ் லெட்டர் சைன் அப்போ இல்லை ரிக்வெஸ்ட் டெமோ, இதெல்லாம் வந்து பட்டனாக இருக்க போது அப்படிங்கும் போது அதுக்கு வந்து இந்த ப்ளூ கலர். ஓகே இது வந்து டீடைல்டு இதுவாங்க ஆமாம், டீட்டெயில்டாக ஒவ்வொரு பேஜுக்குள்ளேயும் என்ன வருது அண்ட் அதுக்குள்ளே என்ன வருது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக. இவ்வளோ டீட்டெயில் எடுக்கணுமா நான்? இவ்வளோ டீட்டெயிலாக எடுக்க வேண்டாம், பட் கம்பெனிஸில் இந்த மாதிரி ஒர்க் ஆகும். பட் உங்களுக்கு எதெல்லாம் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான ஃப்ளோஸாக கன்சிடர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன், டெம்ப்ளேட்ஸு அண்டு எக்ஸாம்பிள்ஸு. பட் ஆக்சுவலா நம்ம இப்படி இதுதான் ஃபுல் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக ஆமாம் இப்போ நீங்க ஆமாம். லாஸ்ட்ல காட்டினது தான் இப்படி தான் இது இருக்கும். ம் ஓகே. ஆமாம், இப்போது நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே பர்சோனா ஜேர்னி மேப் அது மட்டும் பண்ணிட்டு வரீங்களா? சரி மேம் இது 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 மேம் ஐஏ இது பண்ணலாம். ஐஏவும் சாம்பிள் ஷேர் பண்ணுறேன். ஓகே பண்ண முடியும்னா பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் மட்டும் இருக்குது அதில் கவர் பண்ண வேண்டியது. சரி ஓகே நான் இப்போ ஒரு இது மட்டும் இது ரெண்டு மட்டும் பண்றேன். ம் சரி ஓகே நான் இது மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். நீங்க எக்ஸல்ல போட்டா போதும் மேம். ம் ஓகே. ஐஏவும் ஓகேனா பண்ணலாம். இப்போ நம்ம கார்ட் சார்ட்டிங் தான் அதை பார்க்கணும். கார்ட் சார்ட்டிங் பண்ணிவிட்டு ஐஏ பண்ணுறீங்களா இல்லை டைரெக்டாகவே ஐஏ பண்ணுறீங்களா? எப்படி வேணாலும் பண்ணலாம். கார்ட் சார்ட்டிங்னா நான் எப்படி மேம் அதுவும் நான் தானே பண்ணணும். ஆமாம் ஆமாம், டைரெக்டாக ஐஏவே பண்ணிடுங்க, கார்ட் சார்ட்டிங் வேண்டாம். இல்ல இப்போ ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட். இப்போ கார்ட் சார்ட்டிங்ன்றது நம்ம எந்த மெனுக்குள்ள எது எது வரப்போகுதுன்றதுக்காக பண்றது தானே மேம் அது? ஆமாம், அது ஒரு ரஃப்பாக ஐடியாக்காக. அதான் இது இப்போ நம்ம ஒரு ஐடியாக்காக அது பண்றோம். ம் இப்போ அதுக்குள்ள எது எது வரப்போகுது அப்படின்றதால இப்போ அதுவும் நம்ம தான் வைக்க போறோம். ஆமாம் இப்போ நம்ம ஐஏ பண்றது இருந்தாலும் நம்ம தான் ஆமாம் யூஸ் ஆமாம் பண்ண ஆமாம். ஏன்னா நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லைல்ல, அதனால நீங்கள் டைரெக்டாக ஐஏவே பண்ணிடுங்க. அதுவும் போய் நமக்கு அஃபினிட்டி மேப்பிங்லேயே இருக்குது அந்த குரூப் பண்ண டேட்டாலாம். போறோம். அதனால் டைரெக்டாக ஐஏவே பண்ணிடுங்க. நான் இது ப்ரெசன்டேஷனும் ஷேர் பண்ணுறேன், டெம்ப்ளேட்ஸும் ஷேர் பண்ணுறேன். சரி நீங்க அந்த எக்ஸல்ல கொடுங்க. ஓகே. சரி தேங்க்யூ. தேங்க்யூ.